ஒரு 12 மணிக்கு மேல நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். தபால் வாக்குகள் குறிப்பாக ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், அதே போல அரசு ஊழியர்கள் வந்து பெரும்பான்மையாக பங்கு அவர்களுடைய ஓட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணுவாங்க. தபால் ஓட்டு அவர்களுக்கு தான். சோ அதுல இருந்து பார்க்கும்போது திமுகவுக்கு அரசு ஊழியர்களுடைய ஓட் பேங்க் என்பது காலம் காலமாக வந்திருக்கு. அது வந்து குறிப்பாக 2001 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு ஊழியர்கள் மீது மிக கடுமையான வந்து கருப்பு சட்டங்களை எல்லாம் ஏவினாங்க. அதன் காரணமாக இந்த அரசு ஊழியர்கள் ஓட் பேங்க் என்பது திமுகவுக்கு காலங்காலமாக வந்துகிட்டு இருந்தது. கடந்த தேர்தலுக்கு முன்பாக அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணாங்க, பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரணும்னு. அது திமுக தேர்தல் வாக்குறுதியாவே கொடுத்தாங்க. முதல் 4 ஆண்டுகள் வரைக்கும் 4.5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க ஒண்ணுமே பண்ணல. கடைசி ஆட்சியுடைய முடியக்கூடிய காலத்துல வந்து அதுக்கு ஒரு குழுவை போட்டு கடைசி நேரத்துல வந்து இந்த புதிய ஓய்வூதியத்தை வந்து அவர்களுக்கு கொடுத்தாங்க. சோ அதன் காரணமாக இந்த அரசின் மீது அரசு ஊழியர்களுக்கு விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் அதையும் தாண்டி வந்து அரசு ஊழியர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை தான் ஆரம்ப கட்டத்துல பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த போலீஸ், குறிப்பாக இந்த கடைநிலை காவலர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதை எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, அவனுடைய ஸ்டேட்டஸ் நம்மளால பார்க்க முடியுது. குறியீடு, அந்த விஜய் பாட்டெல்லாம் வச்சு அவங்க பல பேர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, பதிவாவே போட்டிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த காவலர்கள், இந்த கடைநிலை காவலர்கள் வந்து விஜய்க்கு பெரிய அளவுல ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு நாம வந்து பார்க்கும்போது, அவங்க பேசிக் சேலரி நான் 25,000 வரைக்கும் நான் உயர்த்தி கொடுப்பேன்னு விஜய் வந்து ஒரு வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அதன் காரணமாக இந்த கடைநிலை காவலர்களுடைய பெரும்பான்மையான ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கு. சோ இது ரொம்ப ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். இதை வச்சு நாம வந்து இவங்க முன்னிலை இவங்க பின்னடைவு அப்படின்னு நம்ம வந்து எந்த ஒரு முன்முடிவுக்குமே வந்துட முடியாது. ஒரு 12 மணிக்கு மேலாக நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். இந்த தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பல தொகுதிகளில் வந்து திமுக வந்து முன்னிலையில் இருக்காங்க. ஒரு 12 ஒரு 15 தொகுதிகள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாருமே வந்து அதிகப்படியான நம்பர்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி திமுகவுக்கு 59 இடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல அதிமுகவுக்கு 20 கொடுத்திருக்காங்க, டிவிகேக்கு 9, நாம் தமிழர் கட்சி 0லே தபால் வாக்குகள் கணக்கே தொடங்கல. அவங்க ஆரம்பத்துல இருந்து என்ன காரணம், ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல தங்களுடைய கணக்கை இன்னுமே தொடங்காம இருக்காங்க? ஏன்னா டிவிக்கே இப்ப வந்த பார்ட்டி, பட் அதுக்கு ஒரு பெரிய வைப் இருக்கு, ஒரு ஃபேம் இருக்கு. விஜய்ன்ற ஒரு பெரிய ஸ்டார், அவங்க பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வாக்கு செலுத்த நம்ம. ஆனா நாம் தமிழர் இந்த நம்பர்ஸ்ல ஏன் எங்கேயுமே ஆரம்பிக்காம இருக்காங்க? குறிப்பாக இந்த சினிமா கவர்ச்சி, தமிழ்நாடு அரசியலையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது, ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். சோ அந்த திரை மோகத்துல இருந்து இன்னும் தமிழ்நாடு வெளியே வரவில்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னதான் கொள்கை பேசினாலும் சீமானவர்களுக்கு பெரிய அளவுல ஓட்டு என்பது கன்வெர்ட் ஆகவே மாட்டேங்குது. 2009ல இருந்து அரசியல் களத்துல இருக்காரு, இயக்கத்துல இருக்காரு. ஆனாலும் அவர் கொள்கை பேசுறாரு. ஒரு கிட்டத்தட்ட சீமானவர்கள் வந்து ஒரு வெறுப்பு அரசியல்வாதியா தான் பாக்குறாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும், அது சீமானவர்கள் கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து பலகிட்டையும் இருக்கு. அந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் பல தொகுதிகளில் தீர்மானிக்கும் சக்தியாக இருக்காங்க. சோ அவர்கள் மீது தொடர்ச்சியாக விமர்சன ரீதியாக பேசுவது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதன் காரணமாக ஒரு பெரிய அளவுல அவங்க நம்பர்ஸ் வந்து அறுவடை பண்ண முடியல. இதுதான் என்னுடைய காரணமா இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் உங்களுக்கு சீரான ஓட் பேங்க் இருக்கு. திருத்தணியில என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அதே ஓட் பேங்க் வந்து கன்னியாகுமரியில அவங்களால வாங்கியிருக்காங்க. ஒரு 8%. தமிழ்நாடு ஆவரேஜ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 8% இருக்கு. எல்லா பூத்தையும் உங்களுக்கு சரிசமமா வாக்கு இருக்கு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு கமிட்டட் ஓட்டர்ஸ், அவங்க வந்து 10,000 பேர் 10,000 பேர் ஓட்டு போட்டுருவாங்க. அதை தாண்டி அவங்க கொள்கையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போகணும், இன்க்ளூசிவா அவங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸ் எதிர்பார்க்கலாம். சோ சீமானவர்கள் மனநிலையில சில பல மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறேன். சோ இன்க்ளூசிவ் அரசியல் செய்தால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய அளவுல நம்பர்ஸை வந்து சீமானவர்கள் தொட முடியும்ங்கறத என்னுடைய கருத்தை நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன். ரைட், நாம தேர்தல் அந்த முன்னணி நிலவரங்களை பார்ப்போம். நம்ம ஒவ்வொன்றும் அப்டேட் முழுமையா வந்ததுக்கு பிறகு பார்த்தால் பேசினால் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஆனா நான் கேட்க வேண்டியது, டிவிகேவுக்கான அந்த எழுச்சி இருந்தது போல, ஒரு புரட்சி நடந்தது போல, பெரிய அளவுக்கு வாக்குகள் டிவிகேவுக்கு, யாரை கேட்டாலும் டிவிகேவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்ன அந்த ட்ரெண்ட் இந்த தபால் வாக்குகள்லயே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஆனாலுமே அது திமுக பக்கம் தான் தொடங்கி இருக்குது. ஏடிஎம்கே தான் செகண்ட் இருக்குது. தமிழ்நாடு என்றால் திமுக vs அதிமுக, இதுதான் களம். அதற்கு பிறகுதான் யாரா இருந்தாலும் அப்படின்றது இது தபால் வாக்குகள் இந்த ஆரம்பத்துல நமக்கு தெரியுது. அதை எப்படி பாருங்க? இல்ல, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறாரு, ஒரு ஜனநாயக புரட்சி பண்ண போறாரு, ஒரு சர்க்கார் படத்துல என்ன புரட்சி நடந்துச்சோ அதே மாதிரியான புரட்சி வந்து தமிழ்நாடு அரசியல் நிகழ்த்த போறாரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை வந்து விஜயை சுட்டி திட்டமிட்டு கட்டமைச்சாங்க. சோ அது எல்லாமே வந்து ஒரு வெற்று பிம்பம்ங்கிறது வந்து போலிங் டே அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. 85% வாக்குப்பதிவு, இந்த 85% வாக்குப்பதிவுக்கு விஜய் ஒரு காரணமே கிடையாது. அது காலம் காலமாக விழக்கூடிய வாக்குகள் தான். ஆஃப்டர் எஸ்ஐஆருக்கு பிறகு போன எலெக்ஷன்ல 75, ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு பிறகு வந்து 75. சோ ஹிந்துல வந்து இதை
பத்தி ஒரு மிக முக்கியமான ஆர்டிக்கலை வந்து மூத்த பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் சார் வந்து எழுதியிருந்தாரு. கடந்த காலங்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல டர்ன் அவுட் நடந்திருக்கு. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு 10% டர்ன் அவுட் வந்திருக்கு. 2009 கிட்டத்தட்ட ஒரு 10% அதிகமா ஓட்டுப்பதிவுலாம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அது அதிகரிச்சிருக்கு. ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து அது வெறும் 3%. ஓகே, சோ 21க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3% தான். விஜய் அரசியலுக்கு வந்ததன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் சாரசாரையா வந்து ஓட்டு போட்டுருவாங்க, இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய NRIs தான் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனை பிம்பம் எல்லாம் கட்டமைச்சாங்க. வந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அது டர்ன் அவுட் சதவீதத்துல நாம பார்க்கும்போது அது வெறும் 3% தான். வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவுல உயர்ந்த வாக்கு சதவீதம் இதுதான். ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 3% தான். 2009 10%. இல்ல தொகுதி வாரியா 5% வாக்குகள் எல்லாம் கூட 5-8% உயர்ந்ததா சில தொகுதிகள் இருக்கு. ஆனா ஆல் ஓவர் நீ தமிழ்நாடு ஆவரேஜ் பார்க்கும்போது இந்த லாஸ்ட் எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் வெறும் 3% தான் வந்து நம்பர்ஸ். அந்த 5 கோடின்றதும் அதே போல 4.25 கோடி வாக்குகள் பதிவாயிருக்குன்றதும் 85% பதிவாயிருக்குன்றதும் அது வந்து வரலாற்றில் பெரிய புரட்சி நடந்தது. புரட்சி எல்லாம் கிடையவே கிடையாது. புரட்சி எல்லாம் இந்த வாக்கு சதவீதம் இந்த போலிங்க பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய புரட்சி எல்லாம் நடக்கவே இல்லை. அது வந்து FIR, அது வந்து SIR எஃபெக்ட் தான். லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து 75%. சோ கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் போயிருக்கு. அதே சோ அதனால 1 கோடி வாக்குகள் போன பிறகு பார்க்கும்போது 85%. சோ அந்த 1 கோடி வாக்குகள் வெளியே போனதன் காரணமாக 85% வந்திருக்கு. டர்ன் அவுட் பார்க்கும்போது வெறும் 3% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நடந்த தேர்தல் நாம பார்க்கும்போது இந்த 3% இன்க்ரீஸ் ஆனது என்பது ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீஸ். 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி நாம பேசவே இல்லை. இது மிகப்பெரிய புரட்சி எல்லாம் நடக்கல. எப்போதும் போல மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுதான் நடந்திருக்கே தவிர வெறும் 3% ரொம்ப ரொம்ப புரட்சியான ஜனநாயக. இன்னொரு விஷயம் நம்ம பேசி ஆகும், பெண்கள் வாக்குகள் இந்த முறை 2,52,00,000 பேர் ஆண்களை விட பெண்கள் அதிகமா வாக்கு செலுத்திருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னா, பெண்கள் வாக்குகள் எப்போதுமே அதிமுகவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அந்த ஒரு ஈர்ப்பு, ஒரு கரிஷ்மா, அந்த தொடர்ச்சியா ADMK பக்கம் அந்த பெண்கள் வாக்குகள். அது வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகாக பெண்களுக்கு அந்த மகளிர் இலவச பேருந்து, அதே போல உரிமை தொகை என அது ஒரு பெரிய கவர்ச்சியில திமுக அந்த வாக்குகளை கவர்ந்தது. அதற்கு பிறகாக இன்னைக்கு TVKவுக்கு நிறைய பெண்கள் வாக்கு செலுத்தியதாக ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டது. அதுவுமே நமக்கு ரிசல்ட்ல கட்டாயம் நமக்கு தெரியும். நிச்சயமாக பெண்கள் வாக்குகளை மிகப்பெரிய அளவுல விஜய்க்கு போயிருக்கு. பெண்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டு வங்கி என்பது மிக முக்கியமான ஓட்டு வங்கி, ஒரு பெரிய ஓட்டு வங்கியும் கூட. அது ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த பெண்கள் ஓட்டு வங்கி என்பது அதிமுகவுக்கு தான் அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஜெயலலிதா இல்லாததன் காரணமாக 2021 அந்த ஓட்டு வங்கி என்பது திமுகவுக்கு வந்திருக்கு. சோ அவர்கள் பெண்கள் சார்ந்து பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. 2021 தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில ஒரு பெரிய தேர்தல் மாநாட்டை வந்து திமுக நடத்துறாங்க. அந்த மாநாட்டுல தான் பெண்களுக்கான உரிமை தொகையை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அது மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பூஸ்டாக பார்க்கப்படுது. அதன் காரணமாக பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆச்சு. ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் கழிச்சு இந்த பெண்கள் உரிமை தொகையை வந்து அவங்க வந்து எல்லா பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டைரக்ட் பெனிஃபிஷரியா அவங்க வந்து திமுக அரசு கொடுத்தாங்க. ஆட்சி கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வந்துடும். அதற்கு முன்னாடி வந்து ஒரு 5,000 வந்து பெண்களுக்கு கொடுத்தாங்க. பொங்கல் பரிசு வந்து ஒரு 3,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இலவச பேருந்து பயணம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க வந்து உரிமை தொகை உயர்த்தி கொடுப்போம்ங்கிற வாக்குறுதிகள் எல்லாம் திமுக கொடுத்திருக்காங்க. சோ அதன் காரணமாகவும் பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு போகும். ஆனா அந்த ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் என்பது ADMK தான், திமுகவுக்கும் போயிருக்கு. திமுகவுக்கு விழுந்த அந்த பெண்கள் ஓட்டு சதவீதத்துல விஜயும் கொஞ்சம் டென்ட் ஏற்படுத்தல. இல்ல அது என்னதான் மகளிர் உரிமை தொகை வாங்கியிருந்தாலும், என்னதான் இலவச பேருந்து பயணத்துல போயிருந்தாலும், சோ அந்த பல பெண்களுக்கு மாற்றம் வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதன் காரணமாக அந்த ஓட்டு வங்கியில விஜய்க்கு ஒரு பெரிய அளவுல போக வாய்ப்பு இருக்கு. நான் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்க்கும்போது ஒரு 25% வரைக்கும் விஜய் ஓட்டு வாங்கலாம். 25% வரைக்கும் விஜய் 20 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 கோடி வாக்குகளுக்கு மேல நீங்க சொல்றீங்க வாங்கலாம், விஜய் வாங்கலாம். இல்ல நான் என்ன கேக்குறேன், பெண்கள் ஏற்கனவே தன்னுடைய வீடுகள்ல, தன்னுடைய குடும்ப தலைவர் வீடுகள்ல தன்னுடைய கணவரோ அப்பாவோ அவங்க எடுக்கக்கூடிய முடிவு, அது வந்து எப்பவுமே குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பெண்கள் ஏறக்கூடிய அவங்க குடும்பத்தை டிஃபெண்ட் பண்ணி தான் அந்த வாக்கு. இந்த மாதிரி நிறைய மாறுதல் ஏற்பட்டு இருக்கிறது போல தெரியுது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே மாறி மாறி ஒரு ஓட்டு, 5 ஓட்டு இருக்குன்னா அதுல 3 ஓட்டு ஒருத்தருக்கும், 2 ஓட்டு ஒருத்தருக்கும், 1 ஓட்டு ஒருத்தருக்கும் அப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. குறிப்பா தாவேகாவினுடைய ஓட்டுகள் அது யார் யார் ஓட்ட பிரிச்சிருக்காரு, எந்தெந்த செக்டார் ஓட்ட எடுத்திருக்காங்கன்றத நம்ம இந்த ரிசல்ட்ல முழுமையா நம்ம ஆய்வு செய்திருக்கோம். குறிப்பா ஒரு முக்கியமான தகவல், இது நேற்றைய தகவல் தான், ஆனால் இந்த தகவலையும் நமக்கு பதிவு செய்திருக்காங்க. அதாவது தாவேகா தலைவர் விஜய் தேர்தலில் தோற்று விடுவார் என்ற அச்சத்தில் விஜய் ரசிகர் மகேந்திரன் என்பவன் கழுத்தை அறுத்துக்கொண்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதியாயிருக்காரு. இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம். இது வந்து நேத்திக்கு அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையை எடுக்கிறாரு, இது என்ன ஒரு மெசேஜ் கடத்துறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இது வந்து தவறாக, இது வந்து ரசிக மனப்பான்மை தான். இது
ரசிகர் அதாவது நம்ம வந்து சோசியல் மீடியால பாக்குறோம், நண்பர்கள் பாக்குறோம், நம்ம சுற்று வட்டாரங்கள்ல பாக்குறோம், பலரும் வந்து விஜய் ஜெயிச்சுட்டாரு, விஜய் வந்து சிஎம் ஆகிட்டாரு, பதவியேற்பு விழா மட்டும்தான் பாக்கி அப்படிங்கிற மைண்ட் செட்ல பலரும் இருக்காங்க. சோ அது வந்து ஒரு ஆபத்தான போக்கு. இல்ல, ஒரு பொறுமையை கடைபிடிக்கவே இவங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் இந்த அவசரம்? நேற்றைக்கே ஒருவர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு விஜய் தோற்று விடுவார் என்ற அச்சம் உங்களுக்கு ஏன் வருது? அவங்களுக்கு அவசரப்பட வேண்டாமே, ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா கூட இருக்கலாம், காத்திருக்கணும். பல விஷயங்களை ஏன், அதாவது இது வந்து ஒரு விழிப்புணர்வு சமூகமா மாறி இருக்கும். ஆமா, பரவாயில்ல, மேம்பட்டு நீங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு எண்ணம் கொண்டவர்கள் பொறுமை காக்க வேண்டும். வெற்றியோ தோல்வியோ, பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் பார்த்தவர் தான் திரு விஜய் அவர்களே. தன்னுடைய சினிமாவில் பல தோல்வியெல்லாம் கொடுத்திருக்காரு. சுதா அழகிய தமிழ் மகன் அப்படின்னு பல ஹாட்ரிக் தோல்விகளை வந்து விஜய் கொடுத்திருக்காரு. அப்போலாம் தோண்டு போகாத ரசிகர்கள் இங்கே இப்போ அந்த தேர்தல் கடத்துல தோண்டு போயிருக்கிறது. பல விஷயங்களுக்கு முன்கூட்டியே, அதாவது குழந்தைகளை அழைச்சிட்டு வராதீங்க, அதே போல கூட்டத்துக்கு வரும்போது பெண்கள் வர வேண்டாம், அதே போல உடல் நலிவுற்றோர், பல பர்சனல் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வராதீங்கன்னு அறிவிப்பு கொடுத்தவங்க நேற்றுக்கே கூட ஒரு அறிக்கை அவங்க கொடுத்துருக்கலாம் டிவிகே தரப்புல. எதுவா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம், நாம தொடர்ந்து பயணிப்போம், நமக்கு தான் எதிர்காலம், நம்ம தான் தமிழ்நாடு, இந்த வார்த்தையை கூட அவர் சொல்லி ஒரு அறிக்கையை விஜய் கொடுத்திருக்கலாம்ன்றது என்னுடைய பார்வை. அதுவுமே நமக்கு இப்ப ட்ரெண்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, திமுக அதாவது 55 இடங்கள் கொடுத்திருக்காங்க, அதிமுக 26 இடங்கள் கொடுத்திருக்காங்க, தாவேகா 17 இடங்கள். பரவாயில்ல, லிஃப்ட் ஆகி வருது, கொஞ்சம் முன்னேறி வருது. ஓவரால் ரிசல்ட்டையும் நம்ம வந்து முழுமையா பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. திமுக கூட்டணி கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பேசணும். திமுக கூட்டணி கட்சிகள் பெர்ஃபார்மன்ஸ், விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதே போல தேமுதிக, இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? குறிப்பாக அந்த திமுக அலை, குறிப்பாக விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் எப்படி டிரான்ஸ்பர் ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. குறிப்பாக திமுக முன்னிலையில இருக்காங்க, ஆனா கூட்டணி கட்சிகள் ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர்லயே வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ரொம்ப பின்னடைவுல இருக்காரு. ட்ரெண்ட்ஸ் இது ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். 12 மணிக்கு மேல எப்படி போகுதுன்னு நாம பார்க்கணும். குறிப்பாக 28 சீட் வாங்கியிருக்காங்க காங்கிரஸ். 28ல எத்தனை ஜெயிக்க போறாங்க நமக்கு தெரியல. லாஸ்ட் வந்து 25 சீட் வாங்கி ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஒரு முக்கிய தகவல் கிடைச்சிருக்குது, நம்ம அதையும் பேசணும். செல்லூர் ராஜு, முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து அவருடைய தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு என்ற செய்தி வந்திருக்கிறது. அதே போல நயனார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் 2வது இடத்தில் இருக்கிறாரு அப்படின்ற தகவலையும் நமக்கு வந்து செய்திகளா நமக்கு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து திமுக கூட்டணி குறித்த திமுக கூட்டணியை பத்தி பார்க்கும்போது பெரிய அளவுல சோபிப்பாங்க நம்மளால சொல்ல முடியல. காங்கிரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அளவுல என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. குறிப்பாக விசிகே அவங்க கேடஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. கேடஸ் மத்தியில குழப்பம் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். அவர் தீர்க்கமான தலைவர். தேர்தல் நேரத்தில் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பார் நமக்கு தெரியும். அவர் எப்பேற்பட்ட ஆரேட்டர் நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட சிந்தனை மாதிரி பேருமே உட்கார்ந்து அவர்கிட்ட எப்படி வந்து அவர் சிந்தனை எப்படி இருக்குன்னு தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். ஆனா இந்த எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு குழப்பத்துல அவர் சிக்கிக்கிட்டாரு. அதுக்கு முழுக்க காரணம் திருமாதான். இந்த மொமெண்டத்தை லாஸ் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் அவரு கட்சிக்குள்ளார பேச வேண்டிய விஷயத்தை வந்து பொதுவெளிகள்ல பேசுறது, சோ அதை வந்து லைவ்ல பண்றது, மிக பாரதூரமான முடிவுகளை வந்து திருமா எடுத்திருக்காரு. அது கட்சிக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவுல போய் தான் முடிவு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி நிலைக்கு கூட தள்ளப்படலாம். விஜய்க்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் பல விஷயங்கள், காட்டுமன்னார் கோயில்ல திடீர்னு அவர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி அதை திரும்ப பெற்றது, ஏகப்பட்ட முரண்கள். அதே போல பழைய சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்காது. இதுல குறிப்பா திரு ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் பெரிய இன்டெலக்சுவல், அவருக்கெல்லாம் வந்து ஒரு வாய்ப்புகள் மீண்டும் கூட கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவரை போன்றவர்கள் கொஞ்சம் மக்களுக்கு போகணும், அதை வந்து மறுத்தது. பனையூர் பாபு இப்போ வரைக்கும் திரு மனோபாவத்தில் இருப்பதாக தகவல். குறிப்பாக திருமாவர்கள் காட்டுமன்னார்குடியில போட்டி போட்டிருந்தாங்கன்னா கேடஸ் மத்திய ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கும். சோ விசிகானரே பல தொகுதிகளில் வந்து வேலை பார்க்கலன்னு வந்து திருமாவளவர்கள் ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணியிருக்காரு. என்ன காரணம்? அது திரும்ப பெற்றதுக்கான காரணம் அது வந்து திமுக அழுத்தம்னே நாம வச்சுக்கலாம். திமுகவே அழுத்தம் கொடுத்திருந்தாலும் அவர் ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் வந்து மிக முக்கியமான தலைவர். நான் போட்டி போடுவேன், அந்த எலெக்ஷன் நான் போட்டி போடுவேன் திரும்ப வந்து உறுதியாக இருந்திருந்தா திமுக ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. சோ அதன் காரணமாக திரும்ப அந்த ஸ்டப்பனா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அங்க காட்டுமன்னார் கோவில்ல வந்து மிகப்பெரிய திரும்ப வெற்றி பெற்றிருப்பாரு. சோ நம்ம தலைவரே வந்து தேர்தலில் போட்டி போடுறாரு. அதன் காரணமாக விசிக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல உற்சாகத்தோடு 8 தொகுதிகளிலும் வேலை பார்த்திருக்காங்க. அந்த மொமெண்டத்தை விசிக லாஸ் பண்ணுவதற்கு மிக முக்கியமான காரணம்
திருமாவர்கள் தான். கட்சி வந்து பின்னாடி லாஸ்ட் எலெக்ஷன் வந்து ஒரு 6 சீட்டு வாங்கி 4 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. இப்போ 8 வாங்கியிருக்காங்க. எத்தனை இடங்கள்ல ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல. ரெண்டு எம்பி வச்சிருந்தாங்க 19ல, அதுக்கப்புறம் 4 எம்எல்ஏ, அதுக்கப்புறம் 2 எம்பி. சோ இப்போ 8 சீட்டு வாங்கியிருக்காங்க. எத்தனை எம்எல்ஏக்களை ஜெயிக்க போறாங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பத்தி பேசிட்டோம், விசிகாவை பத்தி பேசிட்டோம், சிபிஎம் பத்தி நிச்சயம் பேசி ஆகணும். சிபிஎம் வந்து கடைசி வரைக்கும் போராட்டம் பண்ணாங்க, 6 சீட்டு வேணும்னு போராட்டம் பண்ணாங்க. ஆனா 5க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த 5மே அவங்க கொஞ்சம் வேல்யூவான சீட்ஸ் வாங்கிட்டாங்க. அதனால 5க்கு அவங்க உண்மையாவே ஸ்ட்ரைக்கிங் ரேட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில வந்து 5க்கு 4 சீட் ஜெயிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த சீட்டு காரணமாக தான் நம்பர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சண்முகம் அவர்கள் கிரவுண்ட்ல இருந்து வந்த தலைவர், ரிபலான தலைவர், அவர் வந்து 6 வாங்கும்னு உறுதியா இருந்தார். ஏன் 5க்கு பணிஞ்சு போனார்னா ஜெயிக்கக்கூடிய தொகுதியில வந்து திமுக கொடுத்துருச்சு. அதனால 5க்கு ஒத்துக்கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். சிபிஐ லாஸ்ட் டைமே வந்து 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஜெயிச்ச தொகுதிகளில் மீண்டும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து கந்தரவக்கோட்டை, அதே போல வந்து தளியில வந்து அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தேமுதிக 10 சீட் வாங்கியிருக்காங்க. ஒரு காஸ்ட்லியஸ்ட் பையிங்னு வந்து எல்லாரும் இல்ல, இந்த தேர்தலிலே தேமுதிகவுக்கு தான் ஜாக்பாட், மிகப்பெரிய ஜாக்பாட் அவங்களுக்கு தான். அவங்களுக்கு 2 சீட்டு உறுதி. விஜயபிரபாகரன் ஜெயிச்சிருவாரு, அதே போல வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க. அது 2 வெற்றி உறுதி நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்காங்க. மற்ற 8 தொகுதிகளில் வந்து எப்படி ட்ரெண்ட் போகுதுன்னு 12 மணிக்கு மேலதான் நமக்கு தெரியும். சோ அதே போல திமுக கூட்டணியில வந்து பல சிறிய கட்சிகளை வந்து உதயசூரியன் சின்னத்தை வந்து அகாமடேட் பண்ணிருக்காங்க. சோ அந்த ட்ரெண்ட் எல்லாம் நம்ம வந்து 12 மணிக்கு மேலதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக காங்கிரஸ் என்ன பண்ண போறாங்க, காங்கிரஸ் அடம் பிடித்து 28 சீட்டு வாங்கிட்டாங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறதுல நானும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது காங்கிரஸினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார் என்ற தகவல் நிச்சயமா ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு. தேர்தல் சீட்டு பேரம் எல்லாம் முடிந்த பிறகு வந்து நான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொது வழியில போட்டு உடைச்சிட்டாரு. நிச்சயமாக தேர்தல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு, கிட்டத்தட்ட பதவியேற்பெல்லாம் முடிந்த பிறகு நிச்சயமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு புதிய தலைவரை நான் வந்து எதிர்பார்க்கலாம். அவர் மதுரைக்காரரா இல்ல அவர் வந்து மதுரைக்காரரா இல்ல வந்து கரூர்காரங்களாங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய அளவுல சந்தேகமா இருக்கு. ஒரு பெண்மணியா கூட இருக்கலாம், பெண்மணியா இல்ல இன்னொருத்தவரும் ஒரு எக்ஸ் IAS ஆபீசரும் அந்த ரேஸ்ல இருப்பதாக தகவல். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காங்கிரஸ் வந்து ஒரு மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வரக்கூடிய காலங்கள். இந்த 12 மணிக்கு மேல தெரிஞ்சிரும் ட்ரெண்ட்ஸ் எப்படி போகுதுன்னு. நமக்கு மதிமுக பேசவே இல்லை. மதிமுக வந்து திமுக அதுல ஒரு சீட்டு மட்டும் அவங்க சொந்த சின்னத்திலயோ அல்லது தனி சின்னத்திலயோ நிக்க போறதா இருந்தாங்க. ஆனா அதையும் வந்து அது வந்து டெல்டால வந்து சீர்காழி தொகுதி தனி தொகுதியில வந்து எங்களுடைய சின்னத்துல போட்டி போடுவோம்னு சொன்னாங்க. கடைசி நேரத்துல என்ன முடிவு பண்ணாங்க, அந்த தொகுதி வைகோ போட்டியிடுவதாக கூட, அது தனி தொகுதி, அது வந்து அவங்க அந்த ஒரு தனி சின்னம்ன்றது வைகோ போட்டியிட வாய்ப்பு அப்படின்ற ஒரு தகவலும் பேசி இருந்தாங்க. வைகோ போட்டி ஏன்னா ஏஜ் ஃபேக்டர், அதுவும் இல்லாம கட்சிக்கு உழைத்த முன்னோடிகளுக்கு சீட் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து அந்த முடிவை வந்து வைகோ அவர்கள் பின்வாங்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக சீர்காழி தொகுதியில வந்து தனிச்சின்னத்துல போட்டி போடுவோம்னு சொன்னாங்க. கடைசி நேரத்துல வந்து அந்த முடிவை மாற்றிக்கிட்டு அங்கேயும் நாங்க வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறோங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போ ட்ரெண்ட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு மதேஷ்? யார் லீடிங்ல இருக்காங்க? நிச்சயமா இப்போ வந்து திமுக கூட்டணி 55 இடங்களும், அதிமுக 29 இடங்களும், தாவேகாவும் 28 இடங்கள் நிகரா கொடுக்கிறாங்க. அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு சரிசமமாக இருக்கிறாங்க. டிஎம்கே கொஞ்சம் ஏறி வந்திருக்காங்க, நம்மளால வந்து கொஞ்சம் அப்ல தான் இருக்காங்க. இது வந்து இயர்லி ட்ரெண்ட்ஸ் தான். குறிப்பாக 12 மணிக்கு மேலாக நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். இப்போ நாம பேசிக்கிட்டு இருக்கிறது சமயம் ஒரு 9 மணி வாக்குல பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ். வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்து ஒரு 1 மணி நேரம் தான் ஆகிருக்கு. சோ வரக்கூடிய அப்டேட்ஸ் பத்தி நாம வந்து விரிவா பேசலாம். குறிப்பாக ஒரு 12 மணிக்கு மேல நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். ட்ரெண்ட் யார் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு யாரு ஸ்டார் வேட்பாளர்கள், யாரு முன்னிலையில் இருக்காங்க, யாரு பின்னாடி போயிருக்காங்க, டிவிகே ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு 12 மணிக்கு மேல தெரிஞ்சிடும். வரக்கூடிய காலங்களில் அதை பத்தி ரொம்ப விரிவா பேசலாம். சோ அடுத்தடுத்து விருந்தினர்கள் நமக்கு காத்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த அமர்வுல சந்திப்போம். நிச்சயமா தாமரை செல்வன், நிறைய முக்கியமான தகவல்களை வந்து நாம வந்து கரண்ட் அப்டேட்ஸ் நம்ம கொடுத்திருக்கோம். அதே போல இந்த தேர்தல் காலத்தில் எடுக்கப்பட்ட பல முடிவுகள், கட்சிகளுடைய நிலைப்பாடு, வரக்கூடிய சில மாற்றங்கள், இந்த தேர்தல் முடிவு, தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் முடிவை டிவிகேவை ஒட்டி எடுக்கப்பட்ட பல தரவுகளையும் நம்ம பேசியிருக்கோம். டிவிகேவினுடைய ஒரு தொண்டர் வந்து மகேந்திரன், அவர் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கு போனது நம்ம தவறுன்னு சொல்றோம். அது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். அப்படி யாருமே இதை நம்ம எந்த கட்சிக்காரர்களும் அந்த முடிவு எடுத்துடக்கூடாது. எஸ் வெற்றி தோல்வி சகஜம். அடுத்து ஏதோ ஒன்று நடக்கதான் போகிறது. அடுத்த யாருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம், வரக்கூடிய அப்டேட்ஸை பார்ப்போம். வெற்றி நல்லதாக அமையட்டும், மக்களுக்கானது அமையட்டும். தொடர்ந்து அடுத்த அமர்வில் நம்ம பேசுவோம். நன்றி திரு தாமரை செல்வன். நன்றி மதேஷ்.